வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். And anyone not found written in the book of life was cast into the lake of fire. ஜோமனு. பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. போதித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம். வேதத்திலே ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சீஷர்களை அவர் 70 பேரை நியமிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே 70 பேரை கர்த்தர் நியமித்து அவர் போய் வந்த சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பே 2 பேராக அனுப்பினார். ஆண்டவர் ஊழியத்துக்கென்று சீஷர்களை அனுப்புகிறார். 70 சீஷர்களை நியமித்து ஆண்டவர் 2 பேராக அனுப்புகிறார். 17வது வசனம் சொல்லுது, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். 20வது வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு வார்னிங்கோடு கலந்த, அதாவது ஒரு எச்சரிப்போடு கலந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஊழியத்துக்கு போய் திரும்பி வந்த உடனே அவர் சந்தோஷமா திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, ஆண்டவரை, உங்க நாமத்தினால பேயை துரத்தணும், உங்க நாமத்தினால வியாதிகளை சுகமாக்கணும் என்று சொன்ன பொழுது அதிலே அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. இது என்ன சந்தோஷம்? சூழ்நிலையினால் வருகிற சந்தோஷம். என்ன சந்தோஷம்? சூழ்நிலையினால் வருகிற சந்தோஷம். ஊழியம் செய்ததினால் வருகிற சந்தோஷம். மக்களை சந்தித்ததனால் வருகிற சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், இதுல நீ சந்தோஷப்படாதீங்க. உங்க பேர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் நீங்க சந்தோஷப்படணுமே தவிர இதை கண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. அப்ப எதை மீன் பண்ணுகிறார் ஆண்டவர்? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் மிக அவசியம். எதை ஆண்டவர் அதிகமா வலியுறுத்துகிறார் இங்க? ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவனாக அவன் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக அவன் காணப்படணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். எதை காத்துக்கொள்ள சொல்கிறார்? ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப கீப் யுவர் சால்வேஷன். அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக ஈவாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எது முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ரட்சிப்பு முக்கியம். ரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர்களும் தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். மற்ற யாருடைய பெயரும் அதுல எழுதப்பட்டிருக்கிறாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அப்ப எபிரேயர் நிருபக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா, விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்றார், நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே நீங்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிறவங்களா இருக்கணும். ரெகுலர் மெடிடேஷன், அனுதின தியானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். அப்பதான் எங்க பிரவேசிக்க முடியும் சொல்றாரு? இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும். எது அந்த இளைப்பாறுதல்? எது அந்த இளைப்பாறுதல்? பரலோகம். ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கை.
அந்த நித்திய வாழ்வுக்குள் நாம் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15 வசனங்கள் வரைக்கும் நம்ம அங்க வாசிக்கும் போது 2 பேதுரு 3:13 முதல் 15 வரை அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். We are waiting for a new heaven and the new earth. எதுக்காக நாம் காத்திருக்கிறோம்? புதிய வானத்தையும் புதிய பூமிக்காக நாம் காத்திருக்கிறோம். தேவன் அதை உண்டாக்க போகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப இயேசு நமக்காக மீண்டுமாய் வரப்போகிறார். அவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? கரை திரை அற்றவர்களாக பிழையற்றவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்றார். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். இயேசு தாமதம் பண்றார் நினைக்கூடாது. எதுக்காக அவர் தாமதம் பண்றார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இப்போது என்ன செய்கிறார்? தாமதமா இருக்கிறார். ஆகவே நாம் அது அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஆகவே நாம் இன்னுமாய் நமக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் இன்னும் பூர்ணராக வேண்டும். நாம் இன்னும் கர்த்தரின் சமூகத்திலே காணப்படுவதற்கான தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் தேவனை முகமுகமாய் சந்திக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு, உன்னத நிலைமைக்கு நாம் வரணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்காக நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்காக நாம் பொறுமையோடு கூட நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 2வது காரியம் பாருங்க, பெரிய வெள்ளை சிங்காசனம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11வது வசனம். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஆண்டவர் என்ன எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். இப்ப இங்க சொல்லப்படுகிறது பெரிய வெள்ளை சிங்காசனம், a great white throne. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். இதுதான் இறுதி நியாய தீர்ப்பு, end time judgment. வெளிப்படுத்தின 20:12 வாசிக்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். ஆண்டவர் எல்லாரும் உயிரோடு எழுப்புறார். அப்ப ஆதாம் காலத்திலிருந்து கடைசி மனிதன் மரித்தான அது வரைக்கும் உள்ள மனுஷனை எல்லாரும் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புகிறார். அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். எதற்காக? நியாய தீர்ப்பு அடையும்படிக்கு நிற்கிறார்கள். ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்குதான் நியாய தீர்ப்பு, இறுதி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த வெள்ளை சிங்காசனம் எதை குறிக்கிறது? பரிசுத்தம், நீதி, ஹோலி அண்ட் ரைச்சஸ்னஸ். அங்க இரக்கம் தயவு கிடையாது. நோ மெர்சி, ஒன்லி ஜட்ஜ்மெண்ட். அங்க யாருக்குமே அந்த நேரத்துல இரக்கம் கிடையாது. அங்க தண்டனை தான் கிடைக்கும். தப்பிக்க வழி இல்லை. யாரும் அங்க தப்பிக்க முடியாது. நோ ஒன் கேன் எஸ்கேப். ஒருவரும் தப்பிக்க முடியாது. உங்களுக்காக பரிந்து பேச ஒருவரும் அங்க வர மாட்டாங்க. நோ லாயர். அங்க யாரும் இருக்க மாட்டா. உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருவரும் அங்க வர மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, யாரும் உங்களுக்கு சிபாரிசு பண்ண முடியாது. நோ ஒன் கேன் ரெக்கமெண்ட் யூ. இவ்வளவு ஆபத்துகள் அந்த நேரத்தில் இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா, துன்மார்கருக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவர்களுக்கு தான் இந்த ஆபத்து. ஆகவே அவங்களுக்கு டைரக்டா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்காக ஆண்டவர் அன்றைக்கு சிறியோராகிய பெரியோரையும் மரித்தோர்களை எழுப்பி, உயிரோடு எழுப்பி, அவருக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிற்க வைக்க போகிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே நம்ம இஷ்டம் போல நம்ம வாழாதபடிக்கு பரிசுத்தமும் நீதியும் சாட்சியுள்ள ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். ரட்சிக்கப்பட்ட புதிய மனிதனாக நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஆகவே சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் தருகிற சந்தோஷத்தை விட
ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெரிதாக எண்ணணும். எதை நம்ம பெரிதா எண்ணணும்? ரட்சிப்பை பெரிதாக எண்ணணும். தாவீது அதான் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய ரட்சணின் சந்தோஷத்தை அதை எனக்கு திரும்ப தாரும். தாவீது எதை கேட்டாரு? உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் சால்வேஷன். நீங்க உங்களுடைய ரட்சிப்பை குறித்து மிக கவனமா இருக்கணும். நீங்க நோவாவை நினைத்து பாருங்க. நோவா அந்த பேடைக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? நோவா முதலான 8 பேர் இருந்தாங்க. பேதுரு தான் எழுதுறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல தான் எழுதுறார். நோவா முதலான 8 பேர் மாத்திரம் கத்தர் பேடையிலே கத்தர் காப்பாற்றினார். முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்து போட்டார். நீங்கள் அதை நினைவு கூறுகின்றார், நினைவு கூறுங்க. ஆகவே பழைய உலகமானது ஜலத்தினால் அழிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆகவே தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை மிக பயங்கரமாக வரும் என்பதை, இப்போது இருக்க உலகமானது இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. இன்றைய உலகம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கர்த்தர் உண்டாக்க போகிறார். நம்முடைய லட்சியம், குறிக்கோள் எல்லாமே என்ன செய்யணும்? நாம அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியும் அதை நாம் வாஞ்சிக்கணும். அங்கே வாழ்வதற்கு, அங்கே போய் சேர்வதற்கு நாம் அங்க வாஞ்சிக்கணும். சரி, இப்ப பாருங்க, இயேசு தண்டனை தீர்ப்பு வழங்குகிற நீதிபதி. ஜீசஸ் இஸ் த ஜட்ஜ் who execute the judgment. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:42. அன்றியும் அவரே, இயேசுவே, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. Jesus is appointed by God to judge the people. ஜனங்களை நியாய தீர்க்கும்படிக்கு பிதாவினால் ஏற்படுத்தப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. He is not selected, he is appointed. அவை அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீதிபதியா இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களுக்கும் தேவனானவர் நியாயம் தீர்க்க போகிறார் ஒரு நாளில். ஆகவே அந்த ராஜாவை, அந்த ராஜா கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் தேவனோடு ஜெபிக்கணும், ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். தினந்தோறும் அவரோடு கூட அவர் சமூகத்தில் ஜெபிக்கணும், அவரோடு வாழணும், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருடைய வழியிலே நாம் நடக்கணும், அவர் சித்தத்தை நாம் செய்யணும், அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். ஆகவே இது நாம் தொடர்ந்து செய்யணும். சபையின் ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவராக இயேசு எதுக்காக வரப்போறார்? யாருக்காக வரப்போகிறார்? சபைக்காக வரப்போறார். மனவாட்டியாகிய சபைக்காக தான் வரப்போறார். சபையில் இருக்கிற விசுவாசியை தான் கர்த்தர் கூட்டு போறார். அப்ப சபையின் ஐக்கியம் ரொம்பவும் முக்கியமானது. நாம் சபையில இருந்தால் மட்டும்தான் நம் மனவாட்டி. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக ஜாக்கிரதையாக இந்த கடைசி நாட்களிலே இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 31வது வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். முதலாவது சொல்றாரு, ஒரு இயேசுவை நியமித்திருக்கிறார் நீதிபதியாக. அடுத்து ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அது நீதியா இருக்கும். உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், படிச்சவன் படியாதவன், இந்த நிலையெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். அங்க முகதாட்சணியமே கிடையாது, பரிதானமும் கிடையாது. ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தின்படி அவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. எதை கொண்டு ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார்? அவர் தம்முடைய சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்க போகிறார். ஆகவே ஒரு நாளை குறித்திருக்கிறார். நியாய தீர்ப்புக்கு என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல விசுவாசிகள் போய் நிற்க கூடாது.
விசுவாசிகள் நிற்க கூடாதுன்னு என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளும். இது செத்து செத்து பிழைக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு தடவை கிறிஸ்துவுக்குள் மரித்துட்ட கர்த்தர் உன்னை புது மனுஷனாக உயிர்த்தெழ செய்திருக்கிறார். கடைசி வரைக்கும் நீ புது மனுஷனா வாழ கத்துக்கணும். வெளிப்படுத்தல 20வது அதிகாரம் 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒருத்தனை விட மாட்டார். இவன் சின்ன குழந்தை தானே, இவன் வாலிப பையன் தானே, தயவு செய்து விட்டுருங்க. அங்க அந்த கதையெல்லாம் நடக்காது. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பு வரும்பொழுது வயது வரம்பை கர்த்தர் பார்க்க மாட்டார். இப்ப கர்த்தர் கிருபையா இருக்கிறார். இப்ப இருக்கிறாரா? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? கிருபையா இருக்கிறார். இப்ப மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறார். மனுஷன் மனம் திரும்பினா ரட்சிக்கிறார். அவரிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் அவங்களுக்கு மனதிறங்கி உதவி செய்கிறார். அவங்களை கிருபினால் ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார், குணமாக்குகிறார், அன்பு செலுத்துகிறார், அரவணைக்கிறார், பாதுகாக்கிறார். எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகள் அல்லாதவங்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுறார். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே சிறியோர் பெரியோர் என்று இல்லாதபடிக்கு ஆண்டவர் எல்லாருக்குமே என்ன செய்ய போகிறார்? ஒரு தீர்ப்பை ஆண்டவர் வழங்க போகிறார். வசனம் சொல்லுது, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. வெள்ளை சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கும் போது ஜனங்கள் உயிர்த்தெழுந்த மக்கள் எல்லாம் அங்க எதிர்க்க நிக்கிறாங்க. மனதத்தனையான எண்ணி முடியாத ஜனங்கள் நிக்கிறான். அப்படி நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யுது? அங்க வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்யப்பட்டது? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இப்ப இது நாம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவர், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பட் புஸ்தகங்கள்னா அங்க பரலோகத்துல புஸ்தகத்தை தேடக்கூடாது. புஸ்தகம் என்பது தேவனுடைய மனது. இட்ஸ் காட்ஸ் மெமரி. புஸ்தகன்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனுடைய நினைவு. இட்ஸ் காட்ஸ் மெமரி. நமக்கு தான் அது புஸ்தகம். ஏன்னா நமக்கு ஞாபகம் வர்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? எழுதி வைக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் அங்க எழுதி வச்சுக்கிறார். இப்போ புஸ்தகம் எல்லாம் நீங்கிடுச்சு. பேப்பர்லெஸ் வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பேப்பர்லெஸ் வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டு. எவ்ரி திங் இஸ் இன் பிடிஎஃப். எல்லாமே எதுல இருக்குது? பிடிஎஃப்ல இருக்குது. எல்லாமே டிஜிட்டலைஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த புஸ்தகம் நோட்டெல்லாம் இருக்காது. எல்லாமே பேப்பர்லெஸ் ஆயிடும். இப்ப என்னென்ன கார்டு வந்துச்சு? முதல்ல ஃபிளாப்பி டிஸ்க் இருந்துச்சு, அடுத்து சிடி வந்துச்சு, ஹார்ட் டிஸ்க் வந்துச்சு, எஸ்டி கார்டு வந்துச்சு. இப்ப எல்லாமே என்ன செய்யுது? எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டா மாறிடுச்சு. இப்ப இன்னும் கேட்க போனா கூகுள் டிரைவ் வந்துச்சு. நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு வச்சுக்கன்னா எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஸ்டி கார்டு, நோ எஸ்டி கார்டு, நோ ஃபிளாப்பி டிஸ்க், நோ சிடி டிஸ்க். இன்னைக்கு எது வந்துட்டு? கூகுள் டிரைவ் வந்துட்டு. நீங்க எங்க போனாலும் ஓபன் பண்ணி கூகுள் டிரைவ்ல போனீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். உங்க போட்டோஸ் முதல் கொண்டு எல்லாமே போட்டுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த உலக மனுஷனுக்கு இவ்வளவு அறிவு ஞானம் இருக்குன்னா நம்முடைய தேவன் மகா ஞானமானவர். இஸ் ஓம்னிசென்ட் காட் அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வ ஞானமுள்ள தேவன். சர்வ ஞானமுள்ள தேவன். அவரை பார்த்து ஏதாவது நம்ம குறை சொல்ல முடியுமா? அவர் சிருஷ்டிப்பையோ, அவருடைய ரட்சிப்பையோ, அவருடைய வார்த்தையோ, அவருடைய வல்லமையோ, அவருடைய மகத்துவத்தையோ, அவருடைய மகிமையோ நாம் யாராவது ஒரு மனுஷன் குறை சொல்ல முடியுமா? முடியாது. பட் மனுஷன் செய்கிறத ஒண்ணு நம்ம குறை சொல்ல முடியும். தேவனுடைய ஞானம் மகா ஞானமானது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்படி நமக்கு நினைவு, தேவனுடைய நினைவு தான் அங்க புஸ்தகங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, கூடவே என்ன திறந்திருக்குது? அடுத்த வார்த்தை வாசிக்க.
ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒன்று தேவனுடைய மனதின் புஸ்தகம் ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கு. அப்போ மனதின் புத்தகத்துல கர்த்தர் என்ன எழுதி வச்சுக்கிறார்? துன்மார்களுடைய பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது எதை குறித்து சொல்றாரு அப்படின்னா, துன்மார்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அதுல எழுதப்பட்டது. ஒரு நாள் ஒரு விபச்சார ஸ்திரியை இயேசுவிடத்துல கூட்டு வந்தான். குற்றம் சாட்டினாங்க, இயேசுவே இந்த பெண் கையும் காலமா பிடிக்கப்பட்டிருக்கிறார், மோசேயினுடைய சட்டப்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? எல்லாரும் கேட்டாங்க. இயேசு என்ன செய்தாரு? இயேசு என்ன செய்தாரு? கீழே தன் விரலினால தரையில எழுதினார். எல்லாம் கல்லை கொண்டு வரான். இயேசு என்ன செய்ய போறாரு? இந்த பெண்ணை அடிக்க சொல்ல போறாரு. இவளை நான் தான் முதல்ல அடி அடிக்கணும். ஒரு நியாய தீர்ப்போடு நிக்கிறான் மனுஷன், வெறித்தனத்தோடு நிக்கிறான். இவ மோசமானவ, இவளை கொலை செய்யணும், இவளை அடிச்சு சாகடிக்கணும்ன்ற நினைப்புல நிக்கிறான். இயேசு தரையில எழுதினார். அல்லேலூயா. வசனம் சொல்ல, அவர் குனிந்து தரையில எழுதினார். அருமையான தேவ பிள்ளையே, மற்றவங்களை நம்ம குற்றச்சாட்டுறதுக்கு முன்னால நம்மள முதல்ல சரி பண்ணணும். பரிசுத்த பவுல் அதான் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுவா தான் சொல்றாரு, மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நீ என்ன செய்ய? முதலாவது உன்னை நீ சரி பண்ணிக்கோ. அடுத்து உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்கறது என்ன? இயேசுதான் சொல்றார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? நம்ம சரி பண்ணிக்கணும். ஆண்டவர் குனிந்து எழுதினார். ஒவ்வொருத்தரும் கிட்ட பார்த்தான். அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் அங்க எழுதுனது. ஆண்டவர் சொன்னார், உங்கள எவன் ஒருத்தன் பாவம் செய்யாதவனோ அவன் முதல்ல இவன் மேல கல்லடி. அப்ப நான் தான் முதல்ல கல்லடிக்குன்னு நிக்கிறான் முதல் வரிசையில. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கல்லை போட்டுட்டு போயிட்டான். வசனம் சொல்லுது, அவன் இருதயத்தில் அவங்க என்ன செய்யப்பட்டார்கள்? குத்தப்பட்டார்கள். மனசாட்சியிலே அவர்கள் குத்தப்பட்டார்கள். கல்லு கீழே போட்டு போயிட்டான். அப்ப ஆண்டவர் என்ன அவன் எப்படிப்பட்டவன்றதை வெளிப்படுத்த அவருக்கு ஒரு செகண்ட் போகாது. கர்த்தர் வெளிப்படுத்தினார். உடனே அவன் எல்லாம் கல்லை போட்டு போயிட்டான். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், உன்னை நியாயம் தீர்க்கணும்னா நான் தான் நியாயம் தீர்க்கணும், நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்யாத போன்னு அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்? அந்த வார்த்தை நமக்கு தான், நாட் ஓன்லி ஃபார் ஹர், அவளுக்கு மட்டும் இல்லை, அந்த வார்த்தை யாருக்கும் தான்? நமக்கு தான். மன்னிப்பு பெற்ற இயேசுவின் மன்னிப்பு பெற்ற நமக்கும் அந்த வார்த்தை தான் இயேசு சொல்றார், இனி பாவம் செய்யாத போ. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ, நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த, நாமும் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கும். இப்ப துன்மார்களுடைய அக்கிரமங்கள் அங்க எழுதப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கும்? ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். பேர் இருக்காது. யாருடைய பேர் இருக்கும்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவருடைய பெயர்கள் அங்க எழுதப்பட்டிருக்கும். இன்னொன்னு முக்கியம், நம்முடைய பெயர் அங்கு கிறுக்கப்படாம இருக்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் எழுதிட்டார் என்பதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும், பின்வாங்கி போயிட்டான்னா அவன் பேர் என்ன செஞ்சிருவார்? ஆண்டவர் அவர் கிறுக்கியும் போடுவார். மோசேக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருக்குது பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருக்குது. மோசே சொல்றார், ஆண்டவரே உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை ஒண்ணும் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இதான் தகப்பன் இருதயம். இந்த பிள்ளைகளை ஒண்ணும் பண்ணிட்டாருங்க, என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு கதறாரு அவர். ஆண்டவர் பார்த்தார், பரவாயில்ல, மோசே தன் ஜனங்களுக்காக இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான், இவன் ரொம்ப உண்மை உள்ளவன் சொன்னார் ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். பேர் எழுதப்பட்டது சந்தோஷம்தான். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 69 27 28 வாசிங்க. சங்கீதம் 69
27, 28வது வசனத்தை வாசிப்போம். அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் வந்து உம்முடைய நீதி கேட்டால் இருப்பார்களாக, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் திருக்கப்பட்டு போவதாக. பாருங்க, அந்த சங்கீதக்காரன் எவ்வளவு வெளிப்பாடோடு எழுதுறார் பாருங்க. கிறிஸ்துவை நிந்தித்து அவமானப்படுத்தி அவரை மறுதலித்தவன், அவரை நிந்தித்தவனுங்க அவனுடைய பெயரை கிறுக்கி போட ஆண்டவரேன்னு எழுதுறார். அப்ப அந்த சங்கீதக்காரன் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை மனதில் வைத்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தை மனதில் வைத்து எழுதும் போது என்ன சொல்றாரு அவர்? ஆண்டவரே, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவன் மேல சுமத்தும், உன்னை நிந்தித்து அவமானப்படுத்தி உன்னை மறுதலித்தவன, பரிசுத்தவான புற பேசினவன, அவனை என்ன செய்யாதையும் அவன் பேரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட ஆண்டவர் என்ற. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்க உள்ள போக முடியும். வாசிங்களா ஒரு வசனத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 10வது வசனம். எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை நான் கண்டேன். பாருங்களேன், எவ்வளவு அருமையான ஒரு பரலோகத்தின் மகிமையை கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனவாட்டியாகிய சபை, அதை தான் எருசலேம் நகரம்னு வர்ணிக்கிறார். அது எங்கிருந்து இறங்கி வருதான்? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அது பெரிதும் பிரகாசமும் மகிமையுமா இருந்தது. அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வர எனக்கு அவன் காண்பித்தான் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தரிசன பார்வை நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த இடத்துல நம்மை கொண்டு போக போகிறார். அங்க யாரும் போக முடியாது. வெளிப்படுத்தல 21, 27வது வசனம். அதுக்குள்ள யாரும் போக முடியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தீட்டுள்ளது, அருவருப்பானது, பொய்யை நடப்பிக்கிறது, இதெல்லாம் உள்ள வராது. ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல இதெல்லாம் இருக்குது. இப்ப இருக்கிற உலகத்துல இதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த மகிமை நிறைந்த அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அந்த பரம ஆசீர்வாதத்துக்குள்ள யாரும் வர முடியாது. இப்படிப்பட்டவங்க வர முடியாது. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய பெயர்கள் எழுதப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல அது எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா ஃபில்டர் பண்றாரு பாத்தீங்களா? யாராவது தப்பிச்சு உள்ள ஓடிட முடியுமா? சொல்லுங்க, வர முடியுமா? வர முடியாது. அப்ப ஆண்டவர் எவ்வளவு மிக அருமையாக நேர்த்தியாக அவர் தம்முடைய வேலையை செய்கிறார் என்பதை பாருங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், பத்திரிக்கை வாங்கணும் மட்டும்தான் அங்க உள்ள வருவாங்களா? பத்திரிக்கை வாங்காதவங்களும் உள்ள வருவாங்களா? சொல்லுங்க. வாங்காதவங்களும் உள்ள வருவான். அழைக்கப்படாதவங்களும் உள்ள வருவான். ஏன்னா ஆண்டவரே சொல்ற, ராஜா விட்டு கல்யாணம் நடக்குது, ராஜாவே வஸ்திரத்தை கொடுக்கிறார், இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு வந்து கல்யாணத்துக்கு வாங்கணும். அவ போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராஜா வந்து பாக்குறாரு, தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண போறார், வந்து பாக்குறாரு. எல்லாம் எல்லா வஸ்திரம் கொடுத்துருங்க, ஒருத்த மட்டும் அங்க வஸ்திரம் இல்லாத உட்காந்துதான். நீ எப்படிடா இங்க வந்த? கள்ளத்தனமா திருட்டுத்தனமா வந்திருக்கிறான். அவனுக்கு என்னன்னா சோறு கிடைச்சா போதும். அவன் எதுக்காக வரல? கல்யாணத்தை பார்க்க வரல. மணவாளனுடைய கல்யாணத்தை, ராஜாவுடைய பையனுடைய கல்யாணத்தை பார்க்க வரல. அவனுக்கு தேவையானது சோறு.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படிப்பட்டவங்க உள்ள வர முடியாது. அவனை தூக்கிட்டு போய் கட்டி எங்க போடுங்கட்டாரு, இருளும் பற்கடிப்பு நிறைந்த இடத்துல கொண்டு போய் போடுங்கட்டார். இந்த மாதிரி தப்பிச்சுலாம் அங்க என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அங்க உள்ள வர முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அற்புதமாய் அவர் நம்மை நடத்தி செல்ல போகிறார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும் உள்ள பிரவேசிக்க முடியும். அடுத்த வார்த்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நான் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன், பாவத்தை, உலகத்தை, பிசாச, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் அவனை ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்துல அவன் பேர் இருக்கும், நான் அவன் பேரை கிறுக்கி போட மாட்டேன், அவனை நான் என் பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக அறிக்கை செய்வேன் சொல்றார். அப்ப பரலோகத்துல போகும்போது நமக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். வெல் டன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி என்று கர்த்தர் என்ன செய்வார்? நம்மள வாசல் நின்று வரவேற்பார். சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நமக்கு வரப்போகுதுங்க. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும், நன்றி சொல்லணும். நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய குறையே நினைச்சு, கஷ்டத்தையே நினைச்சு நம்ம வேதனைப்பட்டுக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவரை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள நன்றி சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்ப பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கணும். தோற்று போகிறவன், சோதனையில தோற்று போறவன், பிசாசை எதிர்த்து ஜெயிக்க முடியாதவன், பாவத்துல விழுந்து கிடக்கிறவன், இவங்களுடைய பேர்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும். ஜெயங்கொள்ளுகிற பேர் தான், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் பேரு தான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அடுத்து யாருடைய பெயர் இருக்கும்? பிலிப்பியர் 4:3 வாசிப்போம். சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஊழியம், சுவிசேஷ ஊழியத்துல ஊழியக்காரனோடு சேர்ந்து விசுவாசிகளோடு சேர்ந்து பாடுபட்டவர்கள், பிரயாசப்பட்டவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். என்ன பேசாம இருக்கிறீங்க விசுவாசிக்கலாம்? பாஸ்டர், நான் ஊழியம் செய்ய போறேன், வரேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன், ஆத்துமாதான் செய்யறேன்னு சொல்றீங்களா? பத்தியா, வெறும் கையா போய் நம்ம ஆண்டவர்கிட்ட நிற்க முடியாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் மாளும் போது உங்களை வரவேற்க பரலோகத்தில் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதியுங்கள். எப்படி சம்பாதியுங்கள்? அனித்தியமான உலக பொருள்களை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை சம்பாதிங்கன்னு சொல்றார். அப்ப பரலோகத்துல போன உடனே இயேசு கிறிஸ்து வாசல் நின்று வெல் டன் அப்படின்னு சொல்லுவார். கம் இன் டு மை ரெஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவார். ரெண்டாவது, நம்மளை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க இருப்பாங்க. யாரு? நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம மூலமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டவங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ பவுல், நீங்க ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலையும் வாழ்த்துங்கள். ஏன்னா அவங்க என் ஊழியத்துல அவர்கள் எனக்காக தன் கழுத்தை கொடுத்தவர்கள், தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். மறக்கிறாரா பத்தியா? அவங்களுடைய பெயர்கள் எங்க எழுதப்பட்டிருக்கின்றார் பவுல்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு பலன் கர்த்தர் தருவார். கொலோசை பட்டணத்துக்கு போகிறார். அங்க ஒரு பெரிய பணக்காரன் பீலமோன் ரட்சிக்கப்படுகிறான். பீலமோன் தன் வீட்டு தருகிறார். ஐயா, எங்க வீட்டுல சர்ச் நடத்துங்க, ஆராதனை நடத்துங்க. இப்படி அங்க ஊழியத்துல அங்க கூட இருந்து அவங்க பவுலுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க. போய் சந்திங்க, மக்களை போய் பாருங்க, அவங்க போய் வார வாரம் ஏதாவது உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் 1 hour. அவங்க போய் சந்திங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு வசனத்தை சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, ஒரு ஃபெலோஷிப்பை உண்டாக்கிங்க, அக்கம் பக்கத்தினர் மற்றவங்களோட சுவிசேஷத்தை அறிவிங்க, ஆண்டவரிடத்தில் நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரியவங்களை நடத்த முடியலன்னா சின்ன பிள்ளைங்களை நடத்துங்க. ஊழியம் செய்யணும். விசுவாசிகள் யாரும் சும்மா இருக்கக்கூடாது.
என்ன யோசிக்கிறீங்க? மற்ற சபையெல்லாம் போய் பாருங்க, விசுவாசிகள் அவங்க ஓடி ஓடி ஊழியம் செய்கிறாங்க, ஆத்துமாக்களை சபைக்கு கூப்பிட்டு வராங்க. ஒரு விசுவாசி ஒரு ஆளை கூப்பிட்டு வரணும், ஒரு ஆத்மாவையாவது கொண்டு வரணும். ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணி ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கொண்டு வந்து, பாஸ்டர் இவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்திருக்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லணும். அவங்க நல்ல விசுவாசி. நான் வர்றதே பெரிய கஷ்டம் பாஸ்டர், நீங்கள் என்ன போய் மிரட்டிட்டு இருக்கீங்க? இங்கே வசனம் அப்படிதாங்க சொல்லுது, சுவிசேஷ ஊழியத்தை விஷயத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா உங்கள் பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கோம்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். கடைசியா சொல்றாரு, இறுதி நியாய தீர்ப்பு, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. பி, அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, பாத்தீங்களா, அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே, தேவனுடைய மனதின் புஸ்தகத்தில் இருக்கிறத எவனாலையும் அழிக்க முடியாது. இப்ப நிறைய ஸ்கேம் வந்துருச்சு. என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, வைரஸை உள்ள அனுப்பி மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிடுவான். ஆனா ஏசப்பாவுடைய மனதில் இருக்கிற புஸ்தகத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒருவனாலும் அழிக்க முடியாது. பாஸ்டர் 6000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தான் பாஸ்டர், அவன் கதை கூட ஆண்டவருக்கு தெரியும். அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தாலும் அவனுடைய கதை எல்லாம் தெரியும். வசனம் சொல்லுது, புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அவன் என்னென்ன செய்தானோ அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் அவனுக்கு தண்டனை வச்சுட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ 1வது எப்படிலாம் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார்? ரோமர் 2:15 வாசிக்கிறோம். ரோமர் 2:15, மனசாட்சியின்படி தீர்ப்பு தரப்போகிறார். வாசிங்க 2:15. அவருடைய மனசாட்சியும் சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு எது சொல்லுதுங்க? மனுஷனுடைய மனசாட்சி சொல்லுது. ஆகவே அவன் தவறு பண்ணனா இல்லையான்றத எதுவே சொல்லிடுது, அவன் மனசாட்சியை சொல்லிடுது. அதுவும் ரெக்கார்ட் ஆகுது. என்ன பாஸ்டர் இது அநியாயமா இருக்குது? ஆமா, அதான் சர்வ ஞானம் உள்ள தேவன். நீ யோவான் சுவிசேஷம் வாசித்தீங்கன்னா, மனுஷனை பற்றி ஆண்டவர் இடத்துல யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனுஷருக்கு உள்ள இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் எந்த மனுஷனை குறித்து அவர் இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் யாருன்னு. முன்னால வந்து நிக்கிற மனுஷன் யாருன்னு அவருக்கு தெரியும். பாஸ்டருக்கு தெரியாது, விசுவாசிக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். வசனம் சொல்லுது, அவன் மனசாட்சியின்படி குற்றம் உண்டு குற்றம் இல்லை. இதெல்லாம் எங்க இருந்துச்சு? அவன் சாகறதுக்கு முன்னவே நினைச்சிருப்பான். அப்ப கர்த்தர் உள்ளவே ஒண்ணு வச்சிருக்கிற நமக்கு உள்ளவே மனசாட்சி. அப்ப அதுவே சொல்லிடுது நீ யாருன்னு. அதன்படி தீர்ப்பு வரும். அடுத்த வார்த்தை சொல்லுது, 2:15, அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்ப்பதினாலும் நியாய பிரமாணத்தின்படி எழுதிக்கிறது என்று. பாத்தீங்களா? அப்ப நியாய பிரமாணத்தின்படி அவங்களுக்கு தீர்ப்பு வரும். நியாய பிரமாணத்தின்படி ஒருத்தன் வாழறான்னா அவனுக்கு நியாய பிரமாணத்தின்படி தீர்ப்பு வரும். அடுத்தது எப்படி தீர்க்க போகிறார்? ரோமர் 2:16 அடுத்த வசனம் வாசிங்க. 16வது வசனம், என் சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு. பாருங்க, அப்படி நடக்கும். நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்க போகுது? என் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறாங்க. பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை யாரெல்லாம் கேள்விப்பட்டானோ, எவெல்லாம் மனம் திரும்பாம போனா, ரட்சிக்கப்படாம போனானோ, அவனுக்கெல்லாம் கர்த்தர் நியாய தீர்ப்பு அதை வச்சு கேட்பார். நியாயம் தீர்க்க போகிறார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இயேசு பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுங்க சார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்க? விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பாடல் இல்லாம போயிடுச்சு.
ரட்சிக்கப்படாமல் போயிட்டான். ஆக மட்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு, இந்த வார்த்தையை நீங்க எல்லாருமே எழுதி வச்சுக்கணும். வீட்டில் போய் இப்பவே போய் எழுதிடணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வாரத்துல 2 பேருக்கு நீங்க அறிவிச்சீங்கன்னா சொல்லுங்க, வாரத்துல 2 பேருக்கு நீங்க அறிவிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல 104 பேருக்கு சுவிசேஷத்தை நீங்க சொல்ல முடியும். ஓசியா 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் கடைசியா வாசிப்போம். ஓசியா 7:12. அவர்கள் சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். இது என்ன சொல்றாருங்க? சர்ச்சில் வந்து பிரசங்கத்தை கேட்டீங்க பாருங்க, இதன்படி ஆண்டவர் தீர்ப்பு செய்ய போறார். சத்தியத்தின்படி தீர்ப்பு. எவ்வளவு பிரசங்கம் கேட்டீங்க, எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்களோ அதன்படி தீர்ப்பு வரும். வெளிப்படுத்தி 20:15 சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அதான் ஃபைனல் வேர்ட். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை தான். எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எங்க தள்ளப்பட்டான்? அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். இப்ப சொல்லுங்க, நம்ம பேர் எங்க எழுதிருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கும்? ரட்சிக்கப்பட்டவனுடைய பேர் தான் இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா வாழ்ந்தனுடைய பெயர் இருக்கும். கர்த்தருக்காக ஊழியம் செய்தனுடைய பெயர் இருக்கும். அடுத்து யாருடைய பெயர் இருக்கும் சொன்ன? ஜெயங்கொள்ளுகிறவனுடைய பெயர்கள் இருக்கும். பாவத்தையும் பிசாசையும் சோதனையும் ஜெயித்தவனுடைய பெயர்கள் அதில் இருக்கும். ஆத்துமாதாயம் செய்வதனுடைய பெயர்கள் அதில் இருக்கும். இப்படி அதுல பேர் எழுதி கிறுக்கப்பட்டிருந்ததா அல்லது பேர் எழுதப்பட்டாமல் இருந்ததா, அவன் நிச்சயமா எங்க போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அக்கினி கடலில் போவான். இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, இது இயேசு சொன்ன வார்த்தை. அதனால பாஸ்டர் பயமுறுத்துறாரு, ஏதோ நம்மளை பார்த்து ஏமாத்துறாரு அப்படின்னு இல்லை. இது இயேசு சொன்ன வார்த்தை. இட் இஸ் நாட் மை வேர்ட், இட் இஸ் ஜீசஸ் வேர்ட். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே,